நீங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது சொன்னீங்க, இடி அதிகாரிகளாக இருக்கட்டும், அங்கே விசாரணை அதிகாரிகளாக இருக்கட்டும், அவ்வளோ நேரம் காயப்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு என் மேலே அவங்க மேலே எனக்கு கோவமே கிடையாது. ஏன்னா அவங்க வேலையைத்தான் செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இங்கே யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் வருமானே? இப்போ யார் மேலே வருத்தப்படுறது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்க்க போகிற மட்டும் அந்த அதிகாரி மேலேயும் வருத்தப்பட மாட்டீங்க, அந்த சூழல் மேலேயும் வருத்தப்பட மாட்டீங்க. வேறு யார் மேலே வருத்தப்படுவீங்க? இது வாழ்வின் ஒரு பகுதி. அவ்வளவுதானா? அதாவது மொத்தம் எத்தனை மணி நேரம் விசாரணை சந்திக்க வேண்டிய எத்தனை கட்டத்தில்? அது என்சிபியில் காலையில் 10:30 மணிக்கு தொடங்கி நைட்டு 11:30 ஆச்சு. ஒரு 13 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்களே விசாரணை. வேற என்ன நடந்தது அது டீட்டெயிலாக சொல்லக்கூடாது. ஆமாம். ஈடியிலையும் அது போல் ஒரு காலையில் 7:30-8 மணிக்கு தொடங்கி நைட்டு 11 ஆயிடுச்சு. திரும்ப ஈடியில் சம்மன் கொடுத்தப்பவும் காலையில் 10:30க்கு போய் நைட்டு 10 ஆயிடுச்சு. சங்கடம் தான். ஆனால் அது கோபம் வரல. கோபம் எதுக்கு போடணும்? அவன் அவங்க டியூட்டியை எப்போ தான் பார்ப்பாங்க, எப்படித்தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரோட்டு வாசல் ஒரு செக்யூரிட்டி இருப்பார். அப்படின்னு காரை கொண்டு போய் நிப்பாட்டும் போது, சார் இங்கே வண்டியை நிப்பாட்டாங்க, போங்க சார். இரு 5 நிமிஷம் பக்கத்து கடைக்குள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் போராடுவான் அந்த செக்யூரிட்டி நம்மகிட்ட. தயவு செஞ்சு நிறுத்தாங்க, போங்க சார். முதல்ல அதிகாரமாக சொல்லுவான், அப்புறமா அன்பாக சொல்லுவான், போட்டா பேர் நிப்பாட்டிட்டு போயிடுவோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி வெளியில் வருவான். இங்கே எதுக்கு வண்டியை நிப்பாட்ட விட்ட? நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ 1ஆம் தேதி வேலைக்கு வராதுன்னு அவனை சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம நினச்சது ரோட்டில் நிறுத்துகிறோம், வாசலில் நிறுத்துகிறோம், உனக்கு எதுக்கு என்னடா சம்மந்தம்னு அந்த செக்யூரிட்டிகிட்ட நம்மளுடைய குரல் ஓங்கிட்டு போயிடும். ஆனால் அந்த செக்யூரிட்டியை அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி என்ன சொல்லுவான், நீ இதே வேலையை அப்போ நான் சொன்னேன் சார் கேட்கலன்னா நீ எதுக்கு இந்த வேலைக்கு வர்ற, 1ஆம் தேதி நான் சம்பளத்தை வாங்கிட்டு போ, வேற ஆள் ஒரு ஆள். நாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஈகோவில் ஒரு 5 நிமிஷம் கொண்டு வண்டியை நிறுத்திட்டு போனது ஒருத்தனை பாதிக்குது. இதையெல்லாம் உணரணும் நம்ம. இப்போ ஏன் சொல்கிறான், எதுக்கு அங்கே நிறுத்தாதன்றான். அப்போ அதுபோல் ஒரு துறை சார்ந்த அதிகாரிகள் ஏன் நம்மளை இப்போ என்னை எதுக்கு திடீர்னு இவ்வளோ நாளாக கூப்பிட்டாங்களா? நானும் இத்தனை ஆண்டு காலம் இங்கே தானே இருந்தேன். என்ஜிபியிலேருந்து திடீர்னு சம்மன் அனுப்பிச்சு வாப்பா வந்துட்டு பேசுகிறாங்களா? வேறு இடத்துல வேறு ஆட்கள்லாம் கைது செய்யப்பட்டப்போ என்னை கூப்பிட்டு அப்போ தமிழ்நாட்டிலேருந்து அமீரை வர சொல்லு அப்படின்னாங்களே. இல்லைல்ல, நான் என்னோட பயணத்தில் இருந்த ஒருத்தர் அந்த சிக்கலில் இருக்கார், இந்த குற்றச்சாட்டில் இருக்கார். அப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எதுக்கு கோவம் வரும்? அதனால அதை கோவப்படுவதால் என்ன நிகழும்? நீங்கள் நிதானம் இழப்பீங்க. நிதானம் இழந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? தவறு செய்வீங்க. தவறு செய்வதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கெட்ட பேர் கிடைக்கும். கெட்ட பேர் தான் கிடைக்கும். அல்லது வேற எதுவும் ஒன்று சுமக்க போறீங்க. அப்போ இது மாதிரியான நேரத்தில் மிகவும் நிதானமாக இருக்கணுன்றது என்னுடைய பார்வை. அதை நான் நிதானமாக கலந்திருக்கேன்றதும் என்னுடைய நம்பிக்கை. இந்த இடத்துல கடுமையான சூழல்கள் மனிதர்களுடைய உண்மை தோலை உரிச்சு முகத்தை காட்டி கொடுத்துரும் அப்படிம்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சந்தித்த முகங்கள் இருக்குல்லண்ணே, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு மரத்தில் துப்பாக்கி சூடு விட்ட உடனே இந்த பறவைகள்லாம் திரும்பி வருவது போல் எல்லா நண்பர்களும் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மேலே ஒரு அவப்பேர்னா ஐயா அவருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு ஓடுற ஆட்கள் ஜாஸ்தி. ஆனால் திரைத்துறையில் இருக்கிறவங்க, முகத்தை வெளி உலகத்தில் பிரபலமாக காட்டுறவங்க, அமீர் எனக்கு தெரியும்னா எனக்கு ஆபத்து வந்துரும்னு யாரும் நினைக்காம எல்லாரும் உங்க கூட நின்னாங்க. அது அமீர் இப்போ நாங்களாம் உங்களோட பழகினதுலேயும் நான் முதல்ல சொல்றேன். ஆனால் பழகின ஆட்கள் நடந்துக்கிறத பற்றி நாங்கள் அமீர் என்னது இதுதான்ப்பா இவர் தான்ப்பா அமீர் அப்படின்னு நாங்கள் கணிக்கிறோம். வேறு சில முகங்கள் அப்படியே இதுக்கு எதிராக சில முகங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்கள பார்க்குறப்ப என்னடே தோணுச்சு? சிரிச்சுக்கலாம். அவங்க எதிர்பார்த்தது நடக்கலையே அப்படின்னு வேணா உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பாங்கல்ல, அடுத்த முறை முயற்சி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பறவை கதையை நான் சொன்னதுக்கப்புறம்
பல அழைப்புகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் பறவைகளுடைய எண்ணிக்கை கூடுது. பறவைகளுடைய எண்ணிக்கை கூடுது. போன பறவைகள்ல பாதி திரும்பி வந்திருக்கு. எப்படா அந்த பறவை இல்லப்பா இந்த பறவை பார்க்குறாங்களா? யாரையும் நான் தவறு சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இப்பவும் மீண்டும் நான் போர்க்களத்தை உதாரணம் சொல்றேன். எல்லாருமே போர் வீரனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒருத்தனை ஏன் போர் தளபதியாக மாத்துறாங்கன்னா, இவர்களையெல்லாம் விட வலிமையானவன் தான் தளபதி. இவர்கள் எல்லாம் சண்டை போடுவாங்க, அவன் சண்டையும் போடுவான், வழியும் நடத்துவான். அதனாலதான் அவன் தளபதி. சரியா சொன்னீங்க. அதனால என்னோடு பயணித்த நண்பர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் என்னால் இதை பொருந்தி கொள்ள முடியும், தாங்கி கொள்ள முடியும்ன்றதுனால நான் நிற்கிறேன். பிறருக்கு இது போல நடந்தால் நான் அந்த இடத்துக்கு போவேன்னா நான் போவேன். நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். அங்கே போய் நின்று இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுமோ சமாளித்து, பேசுகிறத எப்படி பேசணுமோ பேசிட்டு வருவேன் நான். ஐயோ இதனால நம்மளை குற்றவாளியாக பார்ப்பாங்க அப்படின்ற அச்சம் எனக்கு ஏற்படாது. என்னை போலவே அவர்கள் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. கருண் சொன்னதுலேருந்தே மறுபடியும் நான் கேட்க விரும்புகிறேன். யாராவது ஒருத்தர் அலைபேசியில் கூப்பிட்றாங்க, குரலில் சின்ன தளர்ச்சி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து நேரில் நிற்பார் அமீர் அப்படின்னு கருண் சொன்னார்ல. அது எப்போ ஆரம்பிச்சதுனே அது அந்த அது அதுனா இப்போ 15-16 வயசில் ஆரம்பிச்சிருச்சு. 17 வயசில் நான் என்னுடைய 9th 10th படிக்கும் போதுலேருந்து இந்த மாதிரி ஸ்கூலில் 10th படிக்கும்போது, +2 படிக்கும்போது நண்பர்களோட எந்த பிரச்சனைனாலும் போகிறது. கல்லூரி காலகட்டத்தில் கூடுதலாக இன்னும் இந்த நட்புகள்லாம் அப்படியே தான் இருக்குது. எப்போ போனாலும் அமீர்கிட்ட போனால் வருவான்ப்பா, விவரத்தை சொன்னோம்னா அப்படின்னா சரி வா போவோம். ஒருவேளை அது எனக்கு தெரியலனா கூட எனக்கு தெரிந்த ஒருவரை போய் பிடிச்சி அவரை கூப்பிட்டு வந்து இன்னொருத்தரை பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். இந்த நேர்காணலில் சொல்ல முடியாத இது மாதிரியான சம்பவங்கள் ஒரு 1000 இருக்கும். ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காலகட்டத்தில் புனைப்பெயர் வச்சு ஒரு புத்தகம் எழுதுனா சுவாரஸ்யமா இருக்கும். ஆமாம் ஆமாம், அவ்வளவு நிகழ்வுகள் இருக்கு. ஒரு நண்பர் அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, ஒரு நண்பர் ஒரு தவறு செஞ்சிடறான். அந்த தவறு தான், அவன் செஞ்சது மிகப்பெரிய தவறு. இந்த தவறை சரி செய்வதற்கு ஒரு பலமான ஆள்கிட்ட போகிறோம். அந்த பலமான ஆள்கிட்ட போனால் அவர் பார்வையில் அது தவறு, எனக்கும் தெரியுது தவறுன்னு, அவர் கூடுதலாக தவறுன்றாரு. ஆனால் நீ வந்துட்டு என்ன செய்யறது, அது வா நான் செஞ்சு கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போய் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் அவர் திரும்ப சொல்றாரு, அடுத்த தடவை இந்த மாதிரி மேட்ரு மட்டும் எடுத்துட்டு வந்துடாத என்கிட்ட அப்படின்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வேற ஒன்று நினைக்கிறேன், அந்த வயசுல வேற ஒன்று நினைக்கிறேன். இல்லைங்க தப்பு பண்ணிட்டான், அந்த வாழ்க்கையே போயிடும், இந்த இடத்துல இருந்து தள்ளி காப்பாற்றி விட்டுட்டா அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். அது என்ன நிகழ்வுன்னு சொல்ல முடியாது. நான் இது மாதிரி சொல்கிறேன் நான். அப்போது அது அப்படி பழகிருச்சு. அது சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் மாறும் அப்படின்னு எனக்கு தோணலை, மாற்றணும்னு நானும் நினைக்கலை. என்னால் என்ன முடியுமோ அதுதான், என்னுடைய உடலாலேயோ அறிவாலேயோ எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறேன். பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு தெரியலை, பட் ஆனால் இது போன்ற விஷயங்களை செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். அது சரியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ எனக்கு இந்த ஒரு கேள்வி வந்துச்சுனே, இயக்குனர் அமீர் ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறப்போ எத்தனையோ காணொலிகள் எல்லாத்துலேயும் அவர் அத்தனை கோடி வாங்கிட்டாரு, இத்தனை கோடி வாங்கிட்டாரு, அப்படி இப்படி அவர் கைது செஞ்சுருவாங்க, அவர் சிறையில் அடைச்சிருவாங்க, சம்மன் வந்துருச்சு, விசாரணைக்கு போயிட்டாரு, இதெல்லாம் வருது. இப்போ இந்த விசாரணைகள்லையும் இந்த சம்மன்கள்லையும் அமீர் குற்றம் செஞ்சாரு அப்படின்னு எங்கேயும் நிரூபிக்கப்படலைங்கிறத ஒரு பெரிய கூட்டம் பேசவே இல்லையே. அது சமூகத்துடைய ஊடகங்களுடைய இதுதான் செயல்பாடு. ஈடி வந்துச்சுங்கிறத பேசின கூட்டம், ஈடி வந்துச்சாப்பா ஒன்றும் இல்லைன்னு போயிருச்சுப்பா அப்படிங்கிறது சொல்லு. அது என்ன இன்ட்ரெஸ்ட்? அது இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஒண்ணு இல்லைன்னு சொன்னாவா இன்ட்ரெஸ்ட் இருக்கு? மாட்டிக்கிட்டாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தலைப்பு செய்தி போகலாம், அமீரோட பயணிச்சவனை பிடிக்கலாம், அமீர் அசிஸ்டண்ட்டை பிடிச்சி 2 இன்டர்வியூ பண்ணலாம், அமீர் வீட்டு வாசல்ல நின்று போறவங்க வர்றவங்கள படம் பிடிச்சி எடுக்கலாம். இல்லைன்னு சொல்றதுல என்ன இருக்கு? அட போங்கப்பா, இது எனக்கு இல்லை. இதை நான் இன்னொன்று சொல்றேன், உங்களுக்கு புரியுது, நீங்க ரசிக்கிற மாதிரி சொல்றேன் பாரு.
அமீருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு, அமீருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு ஊடகவியலாளர் பேசிக்கிட்டே இருந்தார். பயங்கரமான தரவுகளோட பேசிக்கிட்டே இருந்தார். டெய்லி பேசுவார். நான் அவருடைய காணொலி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் தான் மிகச் சரியாக பேசுகிறீர்கள், நீங்கள் எப்பொழுதுமே நியாயத்தின் பக்கம் நிற்கிறீர்கள். கீழே கமெண்ட், உங்களை போன்றவர்களால் தான் இந்த நாடு மீண்டும் எழுச்சி பெற வேண்டும், உங்களுடைய இறை நம்பிக்கை என்னை மெய்சில் இருக்க வைக்கிறது. நான் படிப்பேன் அதை சும்மா அப்படியே, என்னதான் நடக்குது ஒருத்தர் சொல்றாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு 1 லட்சம் வியூஸ் 2 லட்சம் வியூஸ் வேற போயிட்டே இருக்கு, 1.5 லட்சம்னு. அந்த ஊடகவியலாளர் ஒரு கட்டத்தில் ஒரு 40-50 நாட்களுக்கு பிறகு மெதுவா டோன் மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா, அமீருக்கு இந்த கடத்தலோட நேரடி தொடர்புலாம் கிடையாது, மறைமுக தொடர்புலாம் இல்லை. ஆனால் ஒருவேளை அவரிடமிருந்து பணம் பெற்று இருக்கிற அந்த வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் தன்னை உணர்ந்து சொன்னாரா அல்லது உண்மை தெரிந்து சொன்னாரா அது தெரியாது, ஏதோ ஒன்று சொல்றாரு. இப்போ கீழே வந்தா கமெண்ட், ஏன்னா அவனை நேற்று வரைக்கும் நல்லவன் நினைச்சப்ப நீ காசு வாங்கிட்டாக்கும். அவர் காசு வாங்கினார், அவருக்குமே இந்த அவர் சொல்லுதான். அப்போ இந்த கீழே இந்த கமெண்ட் போட்டு இருக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப ஆச்சரியமானவங்க. ஒரு செய்தி வெளியில வந்துச்சுட்டா உடனே அவனை குற்றவாளியாவே முடிச்சிடணும். தீர்ப்பை அப்பொருள் மெய்ப்பொருள்லாம் கிடையவே கிடையாது. ஒரு செய்தி வந்துருச்சுன்னா காலையில செய்தினா நைட்டுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் ஆயிடணும். நாளைக்கு வேற ஒரு கேஸ், இது என்னப்பா போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, போர் அடிக்குது, இப்ப அடுத்த கேஸை கொண்டு வாங்கப்பா. எனக்கு இது ஒரு செய்தி, இதுக்கு நேரம் செலவழிக்கிறோன்றான். எனக்கு 4 நாளா எனக்கு வந்து சமீபத்தில் 2 காணொளி பார்த்தேன். நான் இது என்ன, இந்த சமூகம் எவ்வளவு மோசமான சமூகமா மாறி இருக்கு அப்படின்னு அந்த 2 காணொலி என்னை பாதிச்சிருச்சு. நான் சொல்றது இந்த இடைப்பட்ட காலகட்டம். ஒரு காணொளி வந்து மதுரையில், அது ஒரு ரொம்ப முக்கியமா மதுரையில் ஒருவர் ரோட்ல போறாரு, ஒரு சிசிடிவியில் வருது, நடு ரோட்ல வெயிலுடைய உச்சத்துல தாக்கத்துல மயங்கி விழுகிறாரு. அவர் அப்படியே சுத்துறாரு மயங்கி விழுகிறாரு. அவர் விழுகும் போது இங்கிட்டு ஒரு பஸ் போகுது, இங்கிட்டு 2 பைக்கு போகுது, அங்கிட்டு 2 பஸ் போகுது, இங்கிட்டு 2 பைக்கு போகுது. ஒருத்தர் நடு ரோட்ல, நான் முதல்ல அவர் ஏன் சுத்தி விழுகிறாருன்னு யோசிச்சேன். சினிமால மாதிரியே, சினிமால தெரியும் உங்களுக்கு, மயக்கம் வந்தா அப்படி சுத்தி மேல பார்த்து விழுவான்னு. அப்புறம்தான் தெரிஞ்சது அவர் ஒரு பார்வையற்றவர். எனக்கு முதல்ல சிசிடிவியில் பார்க்கும்போது தெரியல. இதுல எனக்கு நான் ரொம்ப வேதனைப்பட்டது, அவமானமா நினைக்கிறது என்னன்னு சொல்றேன். முதல்ல ஒருத்தர் உழுகிறாருன்னு தெரியுது, இங்கிட்டு இருந்து ஒரு பஸ் வருது, அவன் நிறுத்தி இருக்கலாம், அவன் அப்படியே கடந்து போறான். எங்க போற அதுக்கு இடத்துக்கு போறான். இப்படி விழுந்திருக்காரு, இந்த பக்கம் இருந்து 2 பேர் 2 வீலர்ல இப்படி பார்த்துக்கிட்டே போனான். விழுந்து கிடக்கான். அவனை தூக்க மாட்டியா? அவனை தூக்கி ஒரு ஓரமா நடு ரோட்ல பல வாகனங்கள் போனதுக்கு பின்னாடி ஆப்போசிட்ல 2 பேர் 2 வீலர்ல வந்து அவர் ஆனா தூக்குறாங்க. அதுவும் நடக்குது. ஆனா இந்த ஒரு விழுந்ததுக்கு இதுக்கு நடுவுல ஒரு 5 to 10 நிமிடங்கள் கடந்துருது, பல வாகனங்கள் போயிருது. இதை நான் அவமானமா கருதுறது எது தெரியுமா? இந்த நிகழ்வு நடந்தது மதுரையில். அடா, நான் பிறந்த மதுரை இல்லையா? நான் பார்த்த மதுரை இதுவா? பக்கத்து வீட்டில் அர்த்த ராத்திரில ஒரு அலறல் சத்தம் கேட்டால் ஓட்டை உடைச்சிட்டு இறங்கி உள்ளே போய் என்னன்னு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி மதுரையில் தான் நான் வளர்ந்தேன். தீ பிடிச்சிச்சுன்னா எவன் வீடு என்ன வீடு யாரு குழந்தைன்னு பார்க்காம முதலாக போய் பூச்சி தூக்கிட்டு வருவாங்க. அப்படி மதுரையை தான் நான் பார்த்தேன். கட்டிய மனைவியை நடு ரோட்டில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பான். நேராக போவான், எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. என் முண்டாட்டி நான் அடிக்கிறேன், ஓன் முண்டாட்டி நான் வீட்டுக்குள்ளே போயிடுறா, போட வச்சு வெளுத்து போட போகிறேன் அப்படின்ற மதுரையை தான் நான் பார்த்தேன். எது நடந்தாலும் ஓடி வந்து உதவி செய்கிற மதுரையை தான் நான் பார்த்தேன். இப்படி ஒரு மதுரை ஆயிடுச்சா அப்படின்னு எனக்கு ஒரு அவமானமா ஃபீல். மதுரையும் இப்படி ஆயிடுச்சுங்கிறது தான் பெரிய வருத்தமா இருக்குங்க. நான் சின்ன வயசுல வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை நடக்கும்னா டக்குன்னு பக்கத்து வீட்டுல இருந்துலாம் ஓடியாருவாங்க. உடனே என்னப்பா ஏன் சண்டை வரீங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்றத பார்த்துருக்கேன்.
சென்னைக்கு வரேன் 2 ஆண்டுக்கு முன்னாடி. அண்ணன் வீட்டில் ஒரு சின்ன சண்டை. ஏற்று வீட்டிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, வந்து சத்தம் போடாமல் சண்டை போடுங்கன்ட்டு போகிறாரு. என்னையா மனிதர்கள் நீங்கள், என் சண்டை உன்னை சத்தம் தான் பாதிக்குது, அந்த சண்டை உன்னை பாதிக்கவே இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மயக்கமாகி தலை சுற்றி ஓரமாக வந்து உட்காந்தா பட்டக்குன்னு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வருவாங்க. எவன் காசு யாரு காசுன்னு தெரியாது, பெட்டி கடைக்காரன் சோடாவை எடுத்து கொடுப்பான். அவன் யார் என்னன்னே தெரியாது, டக்குன்னு எடுத்து சோடாவை எடுத்து அடிப்பாங்க, உட்காருவாங்க. அவனை தூக்கி ஓரமாக உட்காருவையா, 4 பேர் கொண்டு வந்து ஒரு இடத்துல கல்லில் சாத்தி வைப்பாங்க. அந்த மாதிரியில் இந்த காட்சியை பார்த்தது எனக்கு, ஓ மனிதர்கள் மாறிட்டாங்க, இப்படி மனிதர்கள் மாறிட்டுருக்காங்களா. இந்த காணொளி வந்து எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது. இதுக்கு அடுத்து ஒரு காணொளி பார்க்குறேன். இந்த ஊர் சேலத்து பக்கமாக என்னன்னு தெரில. சொத்துக்காக பெத்த தகப்பனை ஒருத்தன் போட்டு அடித்து கொள்கிறான். 38 வயசு உள்ள ஒருத்தன் அவனை அடிக்கிறான். அவன் கற்றுக்கொண்ட வித்தையை, ஒட்டுமொத்த பலத்தையும் தந்தையின் மேலே காமிக்கிறான். இவ்வளவு ஈனத்தனமான ஒரு சிந்தனை, இவ்வளவு கேவலமாக உன்னால் எப்படா நடந்துக்க முடியும்? நீ சம்பாதிச்ச சொத்தை உங்கள் அப்பே எடுத்துக்கிறல, உங்கள் அப்பே சம்பாதிச்ச சொத்தை பிடுங்கி திங்கிறதுக்கு உங்ககிட்ட இவ்வளவு வீரமும் ரோசமும் வருது. ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட காட்டுவியா இந்த வீரத்தை? ஒரு அரசியல்வாதிகிட்ட காட்ட முடியுமா உன்னால் இந்த வீரத்தை? அப்போது வீட்டில் இருக்கிற தகப்பன்ட்ட சொத்தை பிரித்து கொடுக்கலன்னு காட்ட முடியுதுன்னா இவன் எவ்வளவு கேவலமானவனாக வளர்ந்துருக்கான். இவனோடலாம் 4 பேர் நண்பர்கள்னு இருந்திருப்பாங்கல்ல, இவனோடலாம் தொழில்முறை உறவாக 4 பேர் இருந்திருப்பாங்கல்ல. அவனும் ஒரு குடும்பத்துக்கு தலைவன் தானே 38 வயசில். இவன் என்னவா பிள்ளைய வளர்ப்பான்? அந்த பிள்ளை இவனை என்னவா பார்க்கும்? இந்த 2 காணொலியும் வந்து என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. எந்த காலகட்டத்தில்? நான் சிக்கலில் இருக்கிற காலகட்டத்தில், நான் விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிற காலகட்டத்தில் நான் டிஸ்டர்ப் ஆகிறது இந்த 2 காணொலிகளை பார்த்து. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் மட்டும் வழக்கறிஞராக இருந்திருந்தேன்னா இந்த வழக்கில் ஆஜராகி, ஏன்னா அவன் எப்படியும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படும், ஏன்னா ஆதாரம் இருக்குது, சிசிடிவி. ஆனால் தந்தையுடைய சொத்து அவனுக்கு தான் போய் சேரும், அது வந்து சட்டப்படி. அதை சேர விடாமல் தடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த சொத்துக்கு தானே நீ இந்த கொலையை செஞ்ச, இந்த சொத்து உனக்கு சேரவே கூடாது. அதை நின்று பொதுநல வழக்கா நின்று ஒருத்தர் வாலண்டியாக போய் ஆஜராகி இவனுக்கு இந்த சொத்து சேரக்கூடாது, அது ஒரு அனாதை ஆசிரமத்துக்காக போகணும், அரசாங்க கருவூலத்துக்காக வரணும், வேற யாருக்காவது போகணும், இவனுக்கு எந்த வகையிலும் சேரக்கூடாதுன்னு நின்று வாதாடணும். சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அப்புறம் வாதாடணும் அப்படின்னு தோணுது. அப்போது ஒரு 2 காணொலிகளை பார்க்கும்போது எனக்கு இதுதான் தோணுது. எனக்கு இது தோணுது, இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல், இவங்க பார்க்கவே இல்லாத, கேட்கவே இல்லாத, தொடர்பே இல்லாத ஒரு விஷயத்தில் கீழே வந்து நின்று கமெண்ட் போட்டு, என்னப்பா அவரை எப்போதான்ப்பா கைது பண்ணுவீங்க, என்னப்பா சீக்கிரம் கைது பண்ணுவீங்க, இதே ஒருத்தன் சொல்கிறான் 2 மாதமாக இதே சொல்கிறீங்க, அவன் நல்லா வெளியே நல்லா தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் நல்லா சுற்றுறத இவன் பார்த்தானா, இவன் நீ என்னடா உன் மனசுக்குள்ள இருக்கிற வன்மம் என்ன? உன்னுடைய குணம், உன்னுடைய விருப்பம் என்ன? நீ எதை நோக்கிய பயணம்? உன் வாழ்க்கையை நீ வாழ மாட்டியா? நான் முதல்ல கமெண்ட்டு இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்டு போடுறதே தப்பு. பாசிட்டிவ் கமெண்ட்டில் வந்து அதை நான் விரும்புகிறேன். நான் அதுக்காக என்னையை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, யாரை பற்றியாவது ஒருவருடைய செயலை பற்றி போடும்போது நீயும் பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே வர்ற. நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது எதுக்குன்னு கேட்குறேன். நீ பார்த்ததை வச்சு உடனே ஒன்று போடக்கூடாது, கேட்டதை வச்சு உடனே ஒன்று போடக்கூடாது. உனக்கு அது தெரியுமா? அப்போது இவன் இதை ஆவலாக தினம் காலையில் உட்காந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு, அதில் என்னைய திட்டினதெல்லாம் போய் அந்த ஊடகங்கள் கொஞ்சம் மாற்றி பேசின உடனே அவரை திட்டினா பாருங்க, ஐய அவர் என்ன, அவர் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ரொம்ப திட்டுறாங்கன்னு பழையபடி இல்லை அமீருக்கு எப்படி சிறைக்கு போயிடுவாருன்ட்டு 2 நாள் கழிச்சு அவர் சிறைக்கு போகாமல் இருக்கான்னு அவன் அடிப்பான் போல தெரியுது. இல்லை நீ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க அவர் சிறைக்கு போவது உறுதி. ஐயோ கடவுளே. நான் வந்து நடுவில் இப்போ நம்ம தேர்தலுக்கு முன்னாடி ஒரு
உறுப்பினர் ஒரு வேட்பாளரை நேர்காணல் செய்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஐடி கம்பெனி போகிற ஊழியர்களுக்கு எப்படி ஒரு 6 மாதம் பயிற்சி கொடுக்குறாங்களோ அது போல வாக்கு செலுத்துறவங்களுக்கு நம்ம ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னார். நீ சொன்ன மாதிரி சட்டத்தில் அது இடம் இருக்கா இல்லையா, சாத்தியப்படுமா படான்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னது அப்படி ஒரு சரியான விஷயம் தானோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ இந்த உயிர் தமிழுக்கு மாதிரியான படம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கான வாய்ப்பு இருக்கா? விழிப்புணர்வை ஏற்படுத்தாது, சமகால அரசியலை உங்களுக்கு நினைவுபடுத்தும். பார்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படிலாம் ஒண்ணு. மக்களுக்கு ஏற்கனவே விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. குழாயில தண்ணி வரல, அப்பார்ட்மெண்ட்ல தண்ணி வரலன்னா ரோட்ல வந்து மறியல் பண்ணணுன்ற விழிப்புணர்வு இருக்கு. யார் கற்றுக் கொடுத்தா? வாடகை வீட்டில் இருக்கும்போது தண்ணி இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் போய் கேள்வி கேட்கணுன்றது விழிப்புணர்வு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து அவனோட போய் சண்டை போடுறதுக்கு விழிப்புணர்வு இருக்கு. எதிர்த்த வீட்டுக்காரன் வீட்டுக்கு வந்த உறவினருடைய காரு நம்ம வீட்டு வாசல்ல வந்துருன்னா இடத்துல போய் நிறுத்துன்னு கேட்க விழிப்புணர்வு இருக்கு. எதுக்கு விழிப்புணர்வு இல்லைங்க? எல்லாவற்றிற்கும் இருக்கு. அப்ப காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றது வந்து விழிப்புணர்வு இல்லாமல தெரியும் உங்களுக்கு தப்புன்னு. ஏன்னா அதை தப்புன்னு தெரிஞ்சதுனாலதான் மறைமுகமா கேட்குறாங்க. அதை சரின்னு தெரிஞ்சிருந்தா பொதுவெளியில வந்து போராடி இருப்பாங்க. யாராவது எங்க பகுதிக்கு இன்னும் காசு வரலன்னு வந்து போராடினாங்களா? தண்ணி வரலன்னு போராடினாங்க. எங்க பகுதிக்கு காசு வரலன்னு போராடினாங்களா? அப்படின்னா போராடினா அடிப்பான், தேர்தல் ஆணையம் பிடிச்சிட்டு போகுன்னு தெரியும். அப்போ அது தப்புன்னு தெரியும். அந்த தவறை தெரிஞ்சே செய்யறாங்க மக்கள். அதனால விழிப்புணர்வுன்னு அவரு அந்த நீங்க நேர்காணல் செஞ்சவர் எதை சொன்னாருன்னு தெரியல. இல்ல மிஷின்ல எப்படி ஓட்டு போடுறதுன்னு சொல்லணுன்ற அந்த விழிப்புணர்வை சொன்னாரா, இல்ல காசு வாங்கி? இதெல்லாம் தெரியும், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சே செய்யற தவறு. இந்த தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சமூகத்துல அப்படி புறையேறி போயிருச்சு. தப்புன்றதே மறந்துருச்சு. பலமுறை சொன்னது காயப்படுத்துவதற்காக சொல்லலை. பாலில் தண்ணி கலப்பது வந்து இயற்கை. அது 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 தவறு கிடையாது. மாடு அது 2.5 லிட்டர் தான் கொடுக்கும். அதை வச்சு நான் என்ன செய்யறது? அதுக்கு எப்படி புண்ணாக்கு போடுறது, அதுக்கு எப்படி பருத்தி கொட்டை வாங்கி போடுறது, அதுக்கு எப்படி வைக்க வாங்குறது? 2 லிட்டர் 4 லிட்டர் ஆக்கினா தான் எனக்கு கொஞ்சம் மிச்சமாகும். நான் அதுக்கும் புண்ணாக்கு வாங்கி போடுவேன், புல் வாங்கி போடுவேன், நானும் வீட்டுக்கு எடுத்துருவேன். வெறும் 2 லிட்டரை வாங்கி அப்படியே வாங்கிட்டு போய் என்ன செய்ய? அதையே தண்ணியாக இருக்குமாவேன் வாங்குறவன். அந்த காசையும் 1 மாதம் கழிச்சு நாளைக்கு தர்றேன்ப்பா வாங்குறவன். அந்த 2 லிட்டர் பால் காய்ச்சி சேர்த்து வச்சுக்கண்ணே, நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கழிச்சு கொடுக்குறேன்ப்பா. டெய்லி 2 லிட்டர் 3 லிட்டர் விற்று என்ன செய்ய முடியும்? அப்போ 3 லிட்டர் 5 லிட்டர் ஆகினா தான் வருமானம்னு அவன் நினைக்கிறான். அப்போ அதெல்லாம் தவறுல இல்லை, அது அப்படி இயல்பாக மாறிடுச்சு. ஆட்டோவில் ஏறி உட்காந்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுற அவர் கேட்பாரு, பெட்ரோல் விலையெல்லாம் கூடிருச்சுங்க, மீட்டர்லாம் போட முடியாது, ஏதாவது பேசிக்கிறீங்களா? கூட 20 ரூபா தரீங்களா? இல்லைங்கண்ணே. மீட்ரு வேணா அவர் தர. இல்லை மீட்ரு போடலன்னா போலீஸ் பிடிப்பாரு, போடுறேன், நீங்கள் மீட்டருக்கு மேலே கொடுங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துருச்சு. இதெல்லாம் தவறு தப்புன்னே தெரியல. அதுபோல் அரசு அலுவலகங்களில் காசு கொடுத்தா வேலை நடக்கும். எல்லா இடத்துலையும் அரசியல்வாதியை பார்த்தா வேலை நடக்கும். கொடுத்தா டிரான்ஸ்ஃபர் தானே வாங்கிடலாம். 5 ரூபாய்க்கு குறைஞ்சி பண்ண முடியாது. அவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு கை நீட்டு வாங்கிட்டாருன்னா வாக்கு தவற மாட்டார், கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவார். அது நியாயமாயிருது. அதெல்லாம் நியாயமாயிருது. இப்படி எல்லாமே இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இதில் சேர்ந்துருச்சு. ரேஷன் கடைக்காரன்னா எடையை குறைச்சி தான் போடணும். அப்போ தான் வருமானம். மேல் வருமானம் எது? மேல் வருமானம் அதுக்கு பேர். வருமானம் மேல் வருமானம். அந்த திருட்டுக்கு பேர் மேல் வருமானம், லஞ்சத்துக்கு பேர் மேல் வருமானம். கௌரவப்பட்டம் கொடுத்து வச்சு கௌரவப்பட்டமா மாறி அப்படி எல்லாம் அப்படி மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் தனிச்சு பிரிச்செல்லாம் இவர் நல்லவர் அவர் கெட்டவரெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு சிஸ்டத்தில் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நகைச்சுவையாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க. இந்த பைக்கில் போகும்போது ஒருத்தர் வந்து நிப்பாட்டினார், லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இல்லையா, சரி ஓகே, ஃபைன் கட்டினா 1000 ரூபா, 500 ரூபா தெரியா? அண்ணே 500 ரூபா இல்லை, என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது. இல்லை ஐயாட்ட போய் பேசிக்கப்போ அப்படின்னு அங்கிட்டு தள்ளுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் போய் ஒரு 200 ரூபா ரைட்டுன்னு 200 ரூபா வாங்கிட்டு போனோம்.
200 இவர் வாங்கிட்டார் இவன்ட்டு இருந்து. இப்போ இந்த போலீஸ்கார் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போவார், இவருக்கு ஒரு வேலை நடக்கும். இந்த பட்டா ஊரில் இருக்கிற அப்பாவோட சொத்து பட்டா ஒன்று ரொம்ப நாளாக அது போடாமல் இருக்குங்கன்னு சொல்லி விவோட்டர் கையெழுத்து வாங்கணும்னு இந்த போலீஸ்காரர் அவங்கள போய் நிற்பார். அங்கே கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்னங்க காசு கொடுக்காமனா, 2 தடவை கொடுத்துட்டேன் நான். இல்லை இன்னொரு எதிர்பார்க்குறான்னு இங்கே வாங்கின காசெல்லாம் சேர்த்து வச்சு அவர் சேர்த்து அங்கேயே கொடுத்துட்டு வருவார். அந்த தாசில்தார் இன்னொரு இடத்துக்கு போவார். இப்படி சுற்றி 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 வந்து கடைசியில் அவர் ஒரு 2ஆம் நம்பர் வேலை ஏதோ ஒன்று, அவர் ஏதோ ஒரு தேவைக்கு, இல்லை அவர் வீட்டில் ப்ளம்பர் இது அடைச்சிக்கிறோம், டாய்லெட் அடைச்சிக்கிறோம், இல்லை ஏசி வேலை செய்யணும், திடீர்னு ஏசி இல்லாமல் படுக்க முடியாது, புள்ள போச்சுக்கிறோம், 10வது படிக்கிற பிள்ளை பரீட்சை எழுதுகிற பிள்ளை ஏசி இல்லாமல் என்ன செய்யறதுன்னா இமீடியட்டாக உடனே வான்னு சொல்லுவார். உடனே வான்னு சொன்னால் அவன் சொல்லுவான், நாளைக்கு வர சார், அப்போ இன்றைக்கே வா, இல்லைங்க வேலை நிறைய கிடையாது, வாயா கூட 500 தர்றேன் அப்படிம்பார். ஒருத்தன் வருவான் வந்து அந்த அவர்கிட்ட 1500 1000 தான், ஆனால் அவன் டிமாண்ட் பண்ணி 1500 வாங்கிட்டு அந்த பைக்கில் வருவான் பாருங்க, அவன் தான் அது. வாழ்க்கை ஒரு வட்டம்னா இதானே. இதெல்லாம் பழகிருச்சு. அதெல்லாம் மக்களாக பார்த்து இது தப்பு, இதை நம்ம செய்யக்கூடாது, இதிலேருந்து தவிர்த்துக்கிறணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே இப்படி இருக்கிறவன் எதுக்கு இருக்கவனை பார்த்து தப்பு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கான். அப்போ அவனை பார்த்து தப்புன்னு சொல்கிறதுக்கு தயாராக, ஆமாம் நானும் தப்பு, நானும் திருந்திக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் பெரும்பான்மையான மக்களுக்கு வராதனால தான் இது ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான மனநிலை இருக்கிற மக்களிலிருந்து தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அப்போ தலைவன் எங்கேருந்து திடீர்னு வானத்திலிருந்து நல்ல தலைவன் குதிப்பானா? எப்படி குதிப்பான்? இயேசுநாதர் வந்து உயிர் தெழுந்து மீண்டும் வருவார் ஒரு நாள் அப்படின்றது போல தலைவர்கள் வர முடியாது இல்லையா? இவர்களில் ஒருத்தர் தானே தலைவர், இவர்களில் ஒருத்தர் தான் மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, வட்டச் செயலாளர், மாவட்டம்னு. அப்போது எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வும் அந்த புரிதலும் இருக்கணும். அதனால் அவர் சொன்னது போல் ஒரு வாரம் கிளாஸ் எடுத்துக்கிறதுனால வாக்கு செலுத்துவதால் மட்டும் வந்துடாது. நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது, வாக்கு செலுத்துவதற்கு பணம் பெற்று தான் வாக்கு செலுத்துகிறாங்க இன்றைய சூழலில். எனக்கு எத்தனையோ குற்றங்களை கண்டுபிடிக்கிறாங்க இந்த சமூகத்தில், எதையோ கண்டுபிடிக்கிறாங்க, கைது செய்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு வாக்குக்கு காசு கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு. எனக்கு வாங்கி கைது செய்யப்பட்டவனை பார்க்கவே இல்லைன்னா நான் ஒருத்தர் கூட பார்க்கலையே. கொடுக்கறதுக்கு வச்சிருந்த காசு மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஒரு சில இடத்துல, அதுவும் கூட கணக்குக்கு. வாங்கின அந்த ஒரு குடும்பத்தை கைது செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒருத்தரையாவது காட்டுவான்னு நானும் பார்க்குறேன். பார்க்கவே முடியல. அது நடக்கவே இல்லை. அப்படின்னா அவ எல்லாருக்கும் தெரியுது, சரி ரைட்டு வாங்கிக்க, இல்லைங்க ரெண்டு கட்சிக்காரனும் கொடுத்துருக்காங்க, சரிப்பா இங்கே 2 ஓட்டு போடு, இங்கே 2 ஓட்டு போடுப்பா, அந்த மீடியேட்டர் சொல்லிட்டு போயிடுவார். 4 இருக்குல்ல 2 எங்கிட்ட போடுன்னு. இந்த வசனம், இந்த மாதிரியான காட்சிகளை இதில் பார்த்துருக்கோம். கை நீட்டி வாங்கிட்டு என்ன செய்யறது, சரிப்பா விடுப்பா, அவனுக்கு 4 போடு, எனக்கு 2 போடு, போயிடலாங்க, அடுத்த எவ்வளோ போடு. அமீரனுடைய படைப்பு நடிப்பு 2 சமமா இப்போ போயிட்டு இருக்கிற பட்சத்துல நீங்க அதிகம் விரும்புறதா எது இருக்கு? படைப்பு தான். நான் ஒரு இயக்குனராக இருப்பதில் தான் பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். பெருமைன்றதை விட சந்தோஷப்படுறேன். டைரக்ஷன் தான் என்னோட பேஷன். ஏன்னா ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை, ஒரு காட்சியை யோசித்து அந்த கற்பனைக்கு நடிகர்களை வைத்து உயிர் கொடுத்து அந்த காட்சியாக உருவமாக கொண்டு வந்து நிறுத்துறது இருக்குல்ல, அந்த ஆர்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆர்ட். இல்லாத ஒன்றை இருப்பது போல் ஒரு காட்சியை அமைப்பது, அந்த காட்சிக்கு வசனத்தின் மூலம் உயிர் கொடுக்கிறது, அதை 2 நடிகர்களை வச்சு பேச வச்சு படமாக்கி கொண்டு வந்து நிறுத்தும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, இது என்னுடைய சீன், இது என்னுடைய வசனம். எங்கேயோ ஒரு இடத்துல நகைச்சுவைக்கோ எதுக்கோ ஒன்றுக்கோ யாரோ இடத்துல பேசுகிறாங்க,
யோ போயா நீயே உன்னை அவர் பாவன் வேலைக்கு வச்சிருக்காரு, இந்த வெண்ணெய் என்னென்ன வேலைக்கு வச்சிருக்கிறது, நானே அவனை அப்படிங்கும் போதுல அப்ப ஊருக்குள்ள அப்படிதான் சொல்லிட்டு தெரியா. இந்த வசனம் என்னுடையது அப்படின்ற அந்த அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது. நிச்சயமான உங்களுடைய எல்லா படைப்புகள்லையும் அது மௌனம் பேசியாக இருக்கட்டும், அது வந்து பத்திவரனாக இருக்கட்டும், அது வந்து ராமா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரங்களில் கதாநாயகர்களில் எங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அவைகளாக நாங்கள் மாறணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அந்த ஒரு பெரிய ஒரு அலாதியான பிரியத்துக்கு ஆட்படுத்தின அமீரனுடைய படைப்பு தொடரணும். அது நிறையா படர்ந்து எப்போதும் உயர்ந்ததாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய இவ்வளவு நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.